சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையின் இல்லத்தில் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதை உன்னிடம் சொல்லலாம் என்று வந்தேன். அங்கு நடப்பது எதுவாக இருந்தாலும் உன்னிடம் தெரிவிப்பேன். இப்பொழுது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. உன் துணை இப்பொழுது அவர் மிகுந்த வேதனையும் மனம் நொந்து போய் யாரிடம் சொல்லி அழுவது என்று ஆறுதல் கூட இல்லாமல் தவித்து வருகிறார். இப்பொழுது அவர் மனதினில் நம்பி போனவர்களும் கைவிட்டு விட்டார்கள். இவரால் ஆன காரியங்கள் முடியும் வரை இவருடன் இருந்துவிட்டு இவரால் இனி எதுவும் நடக்காது என்ற நிலையில் அவர்கள் உதறிவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் இந்த நேரத்தில் நீ இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் மனம் விரும்பி அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீ இருந்தால் நிம்மதியாக இருக்கும் என்று எதற்காக நினைக்கிறார்கள் தெரியுமா? அதுவும் சுயநலத்தோடு தான் உனக்கு செய்த துரோகத்தால் தான். தன் இல்லத்தில் இத்தனை பாடுகள் வருகிறது என்று அவர்கள் மனதார நம்புகிறார்கள். உனக்கு செய்த துரோகமும் நீ வருத்த கண்ணீரும் அவர்கள் இந்த பாடாய் அனுபவிக்க வைக்கிறது என்று அவர் புரிந்துவிட்டார்கள். இப்பொழுது உன் மனம் குளிரும்படி செய்தால் மட்டும்தான் தன் இல்லத்தில் நிம்மதி கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார்கள். எப்படியாவது உன் மனதை சரி செய்து உன் மனம் குளிரும்படி செய்ய வேண்டும் என்று பாடாய்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எவரால் உன்னை வந்து சந்திக்க முடியும்? யார் சொன்னாய் நீ கேட்பாய் என்று யோசித்து வருகிறார்கள். அப்படி என்ன சாயப்பா அங்கு நடக்கிறது என்று யோசித்து வருகிறாய். அங்கு மிகுந்த வேதனையோடு இருக்கும் தருவாயில் ஒருவர் இருந்து வருகிறார். மனதில் விளிம்பில் மரணத்தின் விளிம்பில் நிற்கும் அவர் கூட உன்னை பார்க்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார். உன் மனதை சரி செய்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த தருவாயில் நினைத்து வருந்துகிறார். யார் மனதில் விளிம்பில், யார் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார் என்று யோசிக்கின்றாயா? உன் துணையின் இல்லத்தில் மூத்த நபர்தான் இப்பொழுது மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு உன்னை நினைத்து தவித்து வருகிறார். இரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் நேரம் எத்தனை ஆட்டம் ஆடினார்கள். உன்னை படாத பாடுபடுத்தி தன் பிள்ளையின் வாழ்க்கை என்றும் பாராமல் அவர் பிள்ளையை தனியே இழுத்து சென்று இப்பொழுது இந்த நிலைக்கு தள்ளிவிட்டதும் இவர்கள் தானே. இன்று வரை உன்னை தன்னந்தனியே விட்டு சென்ற உன் துணை எப்படி இருக்கின்றார், உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கூட திரும்பி பார்க்காமல் தன் வாழ்க்கைக்கும் தன் இன்பத்திற்கும் தன் சுகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து சென்றனர். ஆனால் இப்பொழுது மரணத்தின் விளிம்பில் வந்து நின்ற பிறகு உன் நிம்மதியும் உன் சந்தோஷமும் முக்கியம் என்று நினைக்கிறார்கள். இதை ஆரம்பித்தாலே நினைத்திருந்தால் இத்தனை பாடுகள் இவர்களுக்கு வந்து இருக்காது அல்லவா? இப்பொழுது அவர்கள் இல்லாமலே அல்லோல் பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் உன்னை பார்த்து அவர் மனம் குளிரும்படி செய்துவிட்டால் அவர்கள் இல்லம் மீண்டும் திரும்பி நிம்மதியை அடைந்துவிடும் என்று அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். கூடிய விரைவில் அவர்கள் இல்லத்தில் இருந்து உன்னை வந்து சந்தித்து உன் மனதை சரி செய்து அவர்கள் இல்லத்திற்கு அழைத்தும் செல்வார்கள். ஏனென்றால் இந்த நிலையில் நீ நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும்தான் அவர்களை பிடித்திருக்கும் அந்த வினை உன்னை விட்டு போகும். உன் வாழ்க்கை உன்னிடத்தில் மீண்டும் கொடுத்து தான் அவர்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.